வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. What bro? It's very wrong bro. What bro? It's very wrong bro. It's very wrong bro. What bro? What bro? LKG UKG பசங்க பாசமா பாயாசமா? LKG UKG பசங்க பாசமா பாயாசமா? என்ன ப்ரோ இவ்வளோ சூப்பரா பேசுறீங்க? நல்லா பேச வேண்டியதானே ப்ரோ? மொழி கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரியுமா ப்ரோ? ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரோ 3 லாங்குவேஜஸ் கண்டிப்பா படிக்கணுமாமா ப்ரோ. அதுலயும் அந்த 3வது லாங்குவேஜா ஹிந்தி படிச்சுட்டா கூடுதல் சிறப்பு ப்ரோ. படிச்சுட்டா என்ன, படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் மும்மொழி கொள்கை ப்ரோ. ஏன்னா நேற்று கோயம்புத்தூருக்கு வந்த அமித்ஷாக்கு இங்கிலீஷ் தெரியல ப்ரோ. இந்தியா முழுக்க இணைக்கக்கூடிய மக்கள் கிட்ட என்ன பேசணும்னு தெரியல ப்ரோ. हमको हिंदी மட்டும் மாலும், இங்கிலீஷ்ல இருந்து மற்ற லாங்குவேஜ் நெய் குச்சு நெய் மாலும். அதனால நீங்க ஹிந்தி படிச்சுக்கிட்டீங்கன்னா हमको டைரக்டே பாத் கரேங்க. நம்மெல்லாம் ஹிந்தி படிக்கிறதுக்குள்ள அவர் போயிடுவாரு. அவர் பையன் வருவார்ல, அவரும் வந்து ஹிந்தியில தான் பேசுவாரா. அவர்கிட்ட பேசுறதுக்கு தான் நம்ம ஹிந்தி கற்றுக்கணுமா. அதனால தான் இவங்க மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களாமா ப்ரோ. ஆமாம், நீங்கள் பேசுனதுல ஹிந்திங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணலையே ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்குன்னே தெரியாமல் ஏதோ பண்ணையார் மாதிரி. ஓ சரி, பண்ணையாருக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணையாருங்க தான் அரசியல்ல இருந்தாங்க. அப்புறம் இவங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு இவங்க பண்ணையார் ஆயிட்டாங்க. முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உல்டா மாறிடுச்சு. பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. ஃபைனலி ஜெயிச்சவங்க பண்ணையாரு. அப்படித்தானே ப்ரோ? நீ மட்டும் எப்படி ப்ரோ ஜெயிக்காமலே பண்ணையாரான? ஏன்னா பண்ணையார்னா சொன்ன பட்ட பேர் சொல்லாமட்டேனா? பனையூர் பண்ணையார். நீங்க மட்டும் எப்படி ப்ரோ பனையூர் பண்ணையாரா? நீங்க பனையூரிலிருந்து பாஞ்சது ஒரு பண்ணையார், பனையூரிலிருந்து பாஞ்சது ஒரு பண்ணையார். ஆமா ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பண்ணையாரெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் ப்ரோ நீங்க பேசின இந்த 15 நிமிஷம் பேச்சு இருக்குல்லங்க ப்ரோ, அதுல நீங்க சொன்ன விஷயங்கள் எந்த கட்சிக்கிட்டுமே இல்லாத புதுமையான விஷயங்களா இருந்துச்சு ப்ரோ. BLA பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த BLA எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 69,000 பூத்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம். BLAவா உங்க கட்சியில இருக்கிற உறுப்பினரை போடுறதா நீங்க பிளான் வச்சிருக்கீங்க? என்ன ப்ரோ உங்க ரகசியத்தை எல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இனி எல்லா கட்சியும் காப்பி அடிச்சிருமே. எப்படி ப்ரோ ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் 2 ஆள் இல்ல 3 பேர் கூட வச்சுக்கலாமா ப்ரோ? 3 பேர் வச்சிங்கன்னா 2,10,000 பேர் வராங்க ப்ரோ. இந்த 2,10,000 பேருக்கும் விரைவில் ஒரு மாநாடு நடத்த போறீங்க இல்லைங்களா ப்ரோ? அதுக்கு முன்னாடி ப்ரோ பர்சனல் அட்வைஸ் தான், தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் டூயிங் வெரி ராங் ப்ரோ. தளபதி ஸ்கிரீனோட போகட்டும். நீங்க நடிகர்ல இருந்து கட்சிக்குள்ளேயே இன்னும் வரலையா தளபதி? அப்புறம் எப்படி தளபதி உங்க ரசிகர்கள்லாம் தொண்டர்கள் ஆவாங்க? இன்னுமே ரசிகர்கள் மனப்பான்மையில தான் உட்கார்ந்துருக்காங்க. சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் யாருன்னு என்னன்னு இவங்களுக்கெல்லாம் தெரியல. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறப்ப அப்படியே அமைதியா தலைவர் ஏதோ சொல்கிறாருப்பா அப்படின்னு அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அதே இடத்துல அப்படின்னு சொன்னா இந்த சினிமால கத்துவாங்கல்ல, அதே மாதிரி கத்துறாங்க. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது தெரியுதோ அவன்தான் தமிழ். இந்த வசனத்தை கேட்டு கிளாப் பண்ணுவாங்கல்ல, அதே மனப்பான்மையில தான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. இந்த ப்ரோக்கு கரண்ட்ல பர்சனல் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்களா, அது சர்க்கார் ரீரிலீஸ் கிடையாதுங்க. ஒரு விரல் புரட்சி, நான் தான் சிஎம், இவங்களெல்லாம் MLA ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது தலைவர் ரிலீஸ். வெயிட் பண்ணணும். கொடநாட்டில் இல்லை, கோத்தகிரியிலேயே வெயிட் பண்ணணும். கோத்தகிரியிலேயே குத்த வச்சு உட்காந்துட்டு கொடநாடு வரையும் வரலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு குத்த வச்சு உட்காந்துருக்கணும். 16 கேட்ல 16 கேட்டையும் ஒவ்வொரு கேட்டா கேட்டு தான் கேட்டுக்கு வரணும். கேட்டுக்கு உள்ள போனதும் அப்படி கவுண்டமணி ஸ்டைல்ல உட்காந்துக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ. அதை விட்டுட்டு சர்க்கார் ரீரிலீஸ் மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா பாசிசம் பாயாசம்
ரெண்டும் ஒன்று தான் ப்ரோ, ரெண்டும் ஒன்று தான். பாயாசம் இனிப்பாக இருக்கும், பாசிசம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அவ்வளவுதான் ப்ரோ. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ரோ தெரிய போகுது? ஏன்னா இந்த மீட்டிங்லேயே ரொம்ப அதிகமாக பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் மட்டும்தான். நீங்க தான் ப்ரோ சொன்னீங்க இந்த கட்சி எளிய மக்களுக்கான கட்சின்னு. இந்த எளிய மக்களோட சார்பில் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. கள்ள பணத்தை ஒழிச்சே தீருவேன்னு சொல்ற இந்த லாட்ரி டிக்கெட்டும், பிளாக் மணி இருக்கவே கூடாதுன்னு சொன்ன இந்த பிளாக் டிக்கெட்டும், அதாவது இந்த ஆதவாவும் அப்புறம் வாட் ப்ரோ உங்களையும் தான் ப்ரோ சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் ப்ரோ எளிய மக்கள்கிட்ட இருந்து வர பணத்தை தான், உழைச்சி வர பணத்தை தான் 2 பேரும் வாங்கிக்கிட்டு இருந்திருக்கீங்க ப்ரோ. சொன்னா நம்ப மாட்டீங்க ப்ரோ. எவ்வளோ பெரிய பணத்தை இழந்துட்டு நீங்கள் வரீங்கன்னு தெரியுமா ப்ரோ? 200 கோடி 200 கோடியை விட்டுட்டு வரீங்க ப்ரோ. டிக்கெட் ரேட்டை ஆக்சுவல் ரேட்டில் விற்றா 20 கோடி கூட கிடைக்காது. பிளாக்ல விற்கிறதுனால தான் 200 கோடி கிடைக்குது. இந்த பிளாக்ல டிக்கெட் வாங்குறதெல்லாம் யாருன்னு தெரியுமா ப்ரோ? தலைவா தலைவா தலைவான்னு கத்துறாங்களே முன்னாடி வந்திருக்க எளிய மக்கள், ஏழை மக்கள், அவங்க தான். இந்த எளிய மக்களுக்காக தான் ப்ரோ நீங்க கட்சியை அமைச்சு ஆட்சிக்கு வரணும்னு இருக்கீங்க ப்ரோ. வெரி குட் ப்ரோ, இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ப்ரோ. 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தாவேக்காவுக்கு வாழ்த்து சொல்லாம போயிட்டேன் பாத்தீங்களா? வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐ டிட் ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சாரி ப்ரோ. ஆனா ப்ரோ நீங்க பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரோ உலகத்தையே மாட்ட போறதா தான் ப்ரோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய மேதைகள், இப்படி எல்லாரும் அந்த டோருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி லைட்டை திறந்தீங்கன்னா தப்புன்னு வந்து விழுந்துருவாங்க. அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க ப்ரோ. எல்லாரும் வந்துட்டாங்க, டோர் திறக்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தளபதி பேச ஆரம்பிச்சாருன்னா புயல் அடிக்கும், பூமி குலுங்கும், சுனாமி சிலுப்பும், இந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. எல்கேஜியா யூகேஜியா, பாசிசமா பாயாசமா? அன்னைக்கு நீங்க இதே மாதிரி கத்துனீங்கல்ல ப்ரோ, அதை கேட்ட அன்னைக்கே சீமான் என்ன தெரியுமா சொன்னாரு? இது திரையில் வரும் பஞ்சு டைலாக் அல்ல தம்பி, இது தரையில் வரும் நெஞ்சு டைலாக். ஆனா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூட சரியா பேசலையா தலைவா? ஏன்னா ஒரு டைலாக் கூட வரல தலைவா. என்னாச்சு, எழுதி தரலையா? ஓ, எல்லாம் ஆதவர்ஜனா பேசிட்டு போயிட்டாரு. அப்போ உங்களோட ஒட்டுமொத்த கிளைமேக்ஸ் வசனங்களையும் ஒரே மீட்டிங்ல முடிச்சிட்டீங்க. இனிமே நீங்க எங்க பேசுனீங்கனாலும் ஓப்பனிங் சீன்ல வர மாதிரி தான் இருக்கும். இனி எப்ப நீங்க இந்த கிளைமேக்ஸ் டைலாக் எல்லாம் பேசி இந்த பசங்க பொங்கி எழுது பேப்பரெல்லாம் கிழிச்சு வீசி ப்ரோ உங்களுக்கு அடுத்த கமிட்மெண்ட் இருக்கு ப்ரோ, அதை போய் முடிங்க ப்ரோ. ஜஸ்ட் 1 இயர் தான் இருக்கு ப்ரோ, 14 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இதுக்கப்புறம் நீங்க போய் பிஎல்ஏவை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடணும், இதுக்கு இடையில ஷூட்டிங்கை முடிக்கணும், இதுக்கு இடையில கட்சியோட கொள்கைகளை பத்தி வேற பேசணும். இங்க 2 பாட்டு சீனு மிச்சம் இருக்கும். இதுக்கு இடையில கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு பேசணும், அங்க 2 சண்டை காட்சிகள் வர மிச்சம் இருக்கும். ஃபைனலா நீங்க எலெக்ஷன்ல நிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அங்க நீங்க கிளைமேக்ஸ் காட்சியில ஜெயிச்சு சிஎம் ஆயிடலாம். இதுக்கிடையில டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா தோட? 234 உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 8 எம்பி தொகுதி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 184 எம்எல்ஏ சீட்டு தான். டோன்ட் வரி, பி ஹாப்பி. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ப்ரோ. எல்கேஜி யூகேஜி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ போய் பால்வாடியில் படிச்சுட்டு வாங்க, அங்கே பால் பவுடர் கலந்து கொடுப்பாங்க ஆயம்மா, குடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசுங்க. அப்புறம் வீட்டில் உட்கார்ற மாதிரி காலில் உட்கார வச்செல்லாம் போக முடியாது. அங்கே போய் பேப்பராக போய்க்க வேண்டியதேன். ஐயோ, பச்சை மண்ணு, பச்சை குழந்தை புட்டிப்பால் குடிக்க வேண்டிய காலத்தில் எல்கேஜி யூகேஜியை பற்றியெல்லாம் பேசுதுப்பா. சரி, இந்த ப்ரோக்காக நம்ம கரெக்டாக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.